வணக்கம்மா. வணக்கங்க. அந்த நாட்டுல நீ யாருமா? ஏங்க நான் சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஏப்பா நீ ஏழு தெரியுமா? ஏழை எவ்வளவு வேதனை போடுவாங்கன்னு. ஆமாங்க. சொந்த வீடுக்குதா? இல்லங்க எல்லாம் வாடகை வீடு தான். வாடகை வீடா? தோத்து பின்னாடியே கிணறுக்குதா? எதுவும் கிடையாது. குடிமா இருக்குதா? எதுவும் இல்லங்க. பக்கத்துல வீடுக்குதா? சின்ன பசங்க இருக்கிறானுங்களா? இல்லங்க. ஆதார் அட்டைக்குதா? ரேஷன் கார்டு இருக்குதா? ஓட்டு அட்டை ஐடென்டி கார்டு இருக்குதா? எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டம், எந்த தாலுக்கா? ஊருன்னா பேரு நான் தான் கேட்கிறேன். என்ன மாவட்டம், என்ன தாலுக்கா? நீ ஒவ்வொன்னா கேட்க சொல்ல, ஒவ்வொன்னா போய் கேட்டு சரி, இதெல்லாம் கேக்குறேன். சரி, வீட்டு பக்கத்துல என் கிணறு ஏங்க லவ் பையில வீண் சாவுதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுனா நான் போலீஸ் கரெக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இந்த கிணறு இருந்துச்சு, புளிமாரி இருந்துச்சு, பசங்க தானே இதெல்லாம் நந்திச்சு அப்படி பார்த்துதான் கத்துக்கணும். இதெல்லாம் கத்துக்கணுங்க. தான் கத்துக்கணும். இவ்வளவு கேட்டிய அந்த பொண்ணு பேரு என்ன? அது காட்டினா நீ கூப்பிட்டியா? யாரோ ஒரு பொண்ணு ஆத்துல அடிச்சு போது ஒரு பொண்ணு ஆத்துல அடிச்சுனா உடனே ஓட்டான் பாரு. இது ஆம்பளை நான் போக மாட்டான். நீ என்ன போடான்னு இருக்கும். ஐயோ ஐயோ சூப்பர் பிகரு கும்பு இருக்குது. இவ்வளவு அழகாக்குது. முதல்ல தெரிஞ்சிருந்தா நீச்சல் தெரிஞ்சா கூட பரவாயில்ல. இவரை காப்பாத்திட்டு எப்படி காப்பாத்து? ஐயோ எப்படின்னா காப்பாத்திருப்போம் விடு. ஐயோ அந்த பொண்ணு தண்ணி வச்சுக்குதா? தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி எடுத்தா உயிர் பாய்க்கும். அப்படியா? தண்ணி அப்படியே நான் எடுப்பேன். ஆமா ஆமா ஏங்க வெயிட்ல கை வச்சு பம்ப் பண்ணா தண்ணி வந்து வெளியே பழுத்தாத்து போற மாதிரியே தெரியல. அப்ப கை வைக்காதே. அப்ப காலை வச்சு கை வைக்காத, காலை வைக்காத. அப்ப பக்கத்துல என்ன ஊருக்கு தெரியல. பணம் பாக்குமா? பணம் பாக்கும் போய் சூனா மோட்டர் ஒன்று வாங்கி வந்து ஒரு பைப் வாங்கி வந்து மோட்டர் ஒரு சொரு நம்ம வாயில ஒரு சொரு கரண்ட் லைன்ல சுத்தி எடுத்து விட்டா டப்பா டப்பா டப்பான்னு வந்து அது வரைக்கும் உயிரா இருப்பாங்களா? அப்ப எனக்கு தெரியாதுப்பா. நீ எடு எடுப்பாரு. இவர் மட்டும் எப்படி எடுப்பாரு? கை வச்சாங்க கூச்சின்னு வந்ததுன்னா ஆபத்துக்கு பாவம் இல்ல. அப்ப நீ தான் எடுக்கணும். பாத்தியா நீ பிளான் பண்ணிக்கிற. நீ வேலைக்கார பையன் கை வைக்க கூடாது. நம்மளே வச்சு ஆயிக்கலாம். அப்படி இல்லப்பா. எத்துங்க நானே மூஞ்ச பார்த்தா தெரியாதா? மொசல் பிடிக்கிற மூஞ்சாது, ஆடியில் பிடிக்கிற மூஞ்சாதுன்னு ஆபத்துக்கு பாவம். வை வை என்னால வை நேரால விடு. எப்பா சேத்தா ஆத்தல இப்பதான் ஏன் தண்ணி வராது நிக்குது தெரியுது. ஏன்னா அவங்க தண்ணி குடிச்சு குடிச்சு சேர்த்துறாங்க போல. குடிச்சிட்டு கூட சாவாங்க. நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு? பா பா உன்ன தலைவலிதா தலைவலிதா எங்க இருக்கேன்? நீ கரை மேல நின்னுங்கிற. உன்னை ஆழ்த்து அடிச்சு போச்சா? பார்த்தா இருக்குங்களா? உடம்பை படகாக்கினா, கைய துடுப்பாக்கினா, அடுத்தாடை அங்க ஒரு சுயல் வந்து என்று வந்தது. என்று ஊதினா அப்பா போய் விட்டது. உன்னை லபாக் என்று தூக்கினா, படாக் என்று போட்டு விட்டான். இப்படி பில்டப் பண்ணாதான் நம்மளுக்கு மரியாதை தெரியுமா? அவங்க இது வாங்கிட்டு எவ்வளவு பில்டப் பண்றாங்க. அது கூட ரெண்டு கொடுக்கணும். அப்பப்பா இவர் இந்த நாட்டு இளவரசர். இவர்தான் உன்னை காப்பி ஆச்சினார். வணக்கங்க. எங்க ஊர் வாத்தியார் கூட கொடுத்தா நான் வணக்கமே போட மாட்டேன். ஐயா துட்டு 10 பைசா கீழே பாடுறாங்க. அவரு கங்கி கொஞ்சம் ஏதாவது நல்லா நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு நான் காலில் விழுந்து மாரி அது மாரி ஆகி போச்சு நம்ம நிலைமை. சரி சரி நம்ம வந்து நான் உன்னை பார்க்க வேண்டிய இறங்குது பாப்பலாம். ஒரு பெண்ணு உயிரியா காப்பாத்திருக்கிறோம். அந்த பெண்ணு பேர் என்ன ஊரு? அவ பேர் நமக்கு என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அப்படி இல்ல, ஒருவேளை அப்பா கேட்டாருன்னா சுத்துக்காக போனீங்க என்னென்ன பாத்தீங்க என்ன ஏது கேட்டாருன்னா சரி நம்ம கேட்டாரு. பாப்பா வணக்கம்மா. வணக்கங்க. அந்த நாட்டுல நீ யாருமா? ஏங்க நான் சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஏப்பா தெரியுமா? ஏழை எவ்வளவு வேதனை போடுவாங்கன்னு. ஆமாங்க. சொந்த வீடுக்குதா? இல்லங்க எல்லாம் வாடகை வீடு தான். வாடகை வீடா? தோத்து பின்னாடியே கிணறுக்குதா? எதுவும் கிடையாது. குடிமா இருக்குதா? எதுவும் இல்லங்க. பக்கத்துல வீடுக்குதா? சின்ன பசங்க இருக்கிறானுங்களா? இல்லங்க. ஆதார் அட்டைக்குதா? ரேஷன் கார்டு இருக்குதா? ஓட்டு அட்டை ஐடென்டி கார்டு இருக்குதா? எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டம், எந்த தாலுக்கா? ஊருன்னா பேரு நான் தான் கேட்கிறேன். என்ன மாவட்டம், என்ன தாலுக்கா? நீ ஒவ்வொன்னா கேட்க சொல்ல, ஒவ்வொன்னா போய் கேட்டு சரி, இதெல்லாம் கேக்குறேன். சரி, வீட்டு பக்கத்துல என் கிணறு ஏங்க லவ் பையில வீண் சாவுதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுனா நான் போலீஸ் கரெக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்.
இந்த கண்ணு இருந்துச்சு புளி மாதிரி இருந்துச்சு பசங்க இருந்தாங்க இதெல்லாம் நந்திச்சு அப்படி கூட பார்த்துதான் கத்துக்கணும். ஏன் கத்துக்கணுங்க தான் கத்துக்கணும். இவ்வளவு கேட்டிய அந்த பொண்ணு பேரு என்ன? அது காட்டினா நீ கூப்பிட்டியா இரு பாப்பா என்னங்க யாரும் சொந்தக்காரங்க ஆமாங்க இருக்காரு என் அண்ணன் மட்டும் இருக்கிறாருங்க ஆமா என்ன வேலைக்கு போறாரா ஆமாங்க வேலைக்கு போறாரு வேலையா ஆமாங்க வேலை கிடைச்சிச்சா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க ஏங்க அவர் அந்த வேலைக்கு போலங்க எங்கன்னா அண்டை வெட்ட போவாருங்க காலை போய் அண்டை வெட்டத்துல இருக்கிறானா ஆமா அந்த வேலையா செய்யறானா ஆமாங்க அந்த வேலையா தான் ஒழுங்கா செய்யறாரு அப்படியா ஆமாங்க சரி பரவாயில்ல இருக்கா உன் பேர் என்னம்மா என்னுடைய பேரு அபிராமிங்க அபிராமி ஆமா அபிராமி பேர் அபிராமியா சொன்ன அண்ணங்கிறானா ஏன்னா வேலை வெட்டி பார்த்து கிடையாதான் நான் அண்டை வெட்டினா கூப்பிடுவானா அது கூட போதி ஆச்சுன்னா போதி ஆச்சுன்னா பத்து தூங்கிடுவானா சரி வாப்பா என்ன ஏழ்மையை கொடுத்து சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணன் இருக்கிறாரு சொல்லிட்டாங்க. அவங்கள கூட்டுமே அண்ணன் கிட்ட சொல்லி விட்டு அந்த பொண்ணு பார்த்து தெரியாதா அப்படி இல்லப்பா. ஓ பாதுகாப்பு நடுப்புற பசங்க அவனா மடக்க வாங்க பாதுகாப்பு தண்டா சொல்லுங்க அப்புறம் நம்ம விட்டுறீங்களா போ நம்ம போய் ஆமா உங்க பேர் என்ன சொன்னீங்க? அபிராமி அபிராமி. பெயருக்கு ஏற்ற உருவத்துக்கு ஏற்ற பெயர். சுத்தி வளர்த்து பேச தெரியாதுமா. உன்னை பார்த்த உடனே மனசுக்கு பிடிச்சு போச்சு. ஐ லவ் யூ. ஒரு நாட்டு இளவரசிதான் சொல்லலாமா? தப்பு இல்லையா எவனா கண்டுபிடிச்சா ஐ லவ் யூ எவனா கண்டுபிடிச்சா அக்கா விடு நீ மாட்டம் கஞ்சாலும் குச்சி போட்டா ஐ லவ் யூ பாவண்டாடே ஒரு அப்பங்கார ஒரு பொண்ணை பெற்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்புறான்டா நைசா தள்ளி முறிங்களாடா தள்ளி போங்கடா சரி போச்சு 27 ஜாலியா இருக்குது சரி பரவாயில்ல சரி நீ லவ் சொல்லியா ஏன்னா நாட்டு இளவரசரு நீ ஒரு பிடிவாதமா இருப்ப லவ்ல இறங்கிட்டேன் அந்த பக்கம் சீன் இல்ல எதுவும் வரலையா இரு நான் கேட்டு வரேன் பாப்பா வணக்கம்மா வணக்கங்க அவர் என்ன சொல்றாரு ஐ லவ் யூ சொல்றாருங்க என்ன பார்த்து நீ என்ன சொல்ற எனக்கு அது என்னன்னு தெரியாதுங்க நாங்க சொல்லி விட்டா அப்படியே செய்யுங்க சொல்லி கொடுத்தமா செய்யுங்க ஏங்க இங்க பாருங்க அப்படி ஒண்ணு எங்க அண்ணன் வளர்க்கலங்க நாங்க சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்தாரோம் மானத்தோட வாழணும் ஆசைப்படுறீங்க அப்ப நாங்க மானம் இல்லாத எல்லாம் ஜவுதி போட்டோம் அது யாருக்கு ஆமா இல்ல பாத்துக்கீங்க என்னங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அவர் அழிலேவு சொல்றாரு என்ன சொல்றேன் நான் முடியாதுன்னு சொல்றீங்க ஏன் முடியாது சொல்றான் ஆமா ஒண்ணு என்ன பண்றான் எங்க அண்ணன் விட்டு போறாருங்க அது கூட கிடைச்சாதான் உண்டு போதி ஆகி பத்து தூங்க அவனை நம்பி எவன் இது பண்ணுறது அவனை நம்பி என்ன இருக்கேன் ஏன்னா ஒரு மாப்பிள்ள வந்தா 25 சவரங்கப்பா எவன் போட்டா ஜாலியா இருக்கான் ஒரு சவரம் என்ன ரேட்டு 1,20,000 25 சவரம் எவன் போட்டா ஜாலியா இருக்கான் அப்புறம் பைக் கேப்பான் அது எப்படி வாங்கி கொடுப்பான் கட்டில் பேரு கேப்பான் எது வாங்கி கொடுப்பான் நான் சொல்றதுக்காரு எங்க மச்சிங்குது திடீர்னு அடிச்சுக்குது யோகம் நாட்டு இளவரசர் சொல்லு நீ எங்கேயோ போயிடுவா நாட்டுக்கு இளவரசர் ஆயிடுவா நீ 10 பேர் கல்யாணம் பண்ணி வைப்பா அண்ணாடிக்கு பிரியாணி சாப்பிடு உன்ன பையனை உன்ன மானத்தை காப்பாத்து சொல்லு ஏங்க நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க நான் வேணா நான் சொல்ல போறேன் அவ்வளவுதான் சம்மதங்க ஓகேவா ஓகே எப்படி மடக்கணும் பாரு சவர விலைவாசி ஏறி போச்சு சொன்னா ஓகே இருந்துச்சு சரி பரவாயில்ல அப்ப ஒண்ணு இருந்துச்சு ஆனா நீ அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டு போயிட்டு ஆமா என் விருப்பத்தை சொல்லிட்டேன் அது எல்லாமே உங்களோட விருப்பம் என்ன ஏங்க இப்ப பாருங்க எனக்கும் சம்மதங்க அப்படியா ஆமா இந்த வார்த்தைக்கு 2 பேரும் சம்மதமா வண்டி கூட்டுங்க நடுவுல ஓட்டுங்க அவன் ஃபீலிங் பண்ணி அவன் இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நேரம் நான் காத்து கொண்டிருக்கிறேன் நான் இருவரும் இப்படியே சந்தோஷமாக ஆடி
வந்து அடிக்கிறான். ஏய், சொன்னா கேளுங்க. சண்டை வேண்டாங்க. அப்படியா? ஏய், அதான் மூச்சில ஒரே சொல்லு. யாரு? ஏய், அண்டல பாத்து போ. நீங்க ஏய், யாரா பியா? யாரா நக்கால ஓய். சொன்னா கேளுங்க. நிறுத்துங்க. சண்டை போடாதீங்க. உன் சப்போர்ட் தம்பா. மட்ராஸா. மெட்ராஸ்ல என்ன நடக்கும்? மட்ராஸா பத்தா பாவர் ரெண்டு குழந்தைங்க லவ் பண்ணிருக்கும். ஒரு 4 பசங்க கட்டி அடிச்சிட்டு வருவானு. அவனை தேத்திட்டு அவனுங்க இறங்குவாங்க. ஏங்க அவர் யாருன்னு தெரியாம அடிச்சுட்டு இருக்காதீங்க. யாரு? மைசூர் மகாராஜா. ஆமா. அவர் யார் தெரியுமா? அவர் தான் என் கூட பிறந்த அண்ணங்க. அவ்வளவுதான். உன் love புடிச்சு. நானே சேர்த்து வச்சேன். நானே ஒத்துக்க மாட்டேன் இதோட. நீ வேற அடிச்சுட்டு போ. அண்ணா, நான் ஆத்துக்கு போன தண்ணி எடுக்க ஆத்துல தவறி விழுந்துட்டேனா? ஆமா, அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. தம்பி. ஆமா. ஏய், கை விடுறா. அதெல்லாம் முடியாது. ஏய், சொல்றது கேள்றா. அப்புறம் நான் உன்னை அடிச்சேன். நீ 10 பேர் இட்டு வந்து என்ன அடிப்பேன். அப்புறம் நான் 10 பேர் இட்டு வந்து உன்னை அடிப்பேன். மொத்த பேர் ரத்தம் ஓய்வோம். போலீஸ் ஸ்டேஷன் போய் 50 ரூபா கொடுத்துட்டு கேஸ் போட்டு விட்டுவாங்க. அப்புறம் வாய்தா சாவர வரைக்கும் என்ன 40 பேர் ஆளுநர் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டு கீட்டுன்னு தூக்கமே கிடையாது. அடிச்சிட்டுமா ஒரே ஒரு சாரி. நீ நிம்மதியா தூங்கலாம், நானும் நிம்மதியா தூங்கலாம். இன்னாதி பிசின மந்துன்னு அது சாரி சொன்னா சரியா நீ சொல்றான். அதுதான் விடு. என்ன சாரின்னு பாருங்க. இல்ல ஏன் சாரி சொல்லுன்னு பாருங்க. ஏன்டா அடிச்சிட்டு பிறகு சாரி தான் சொல்லுவாங்க. சாரி சொன்னாலும் அடிக்காதமுன்னு சொல்லிருக்கணும். லூசா நானு அடிக்காத சாரி வந்து போ. தங்கச்சி ஊத்துவார் போ. அண்ணா, ஏன்னா நீங்க கோவப்படுறீங்க? சொன்னா என்ன பண்ணுவானா? அண்ணா, பாருங்க. ஒரு படி காப்பாத்திட்டாரு. என்ன அண்ணா, அவர் என்ன அவசரப்படாத. என்ன மாதிரி நானும் அவசரப்பட்டு உன் மேல கை வச்சு மூழ்கிங்க. காதலிக்குதான் தானே உனக்கு நல்லதுடா. இவனுக்கு யோகா அடிச்சுக்கிறாடே, லாக் அடிச்சுக்கிறா. உனக்கு நீ எங்கேயோ போயிடுறாடே. உனக்கு மச்சம் எங்க இருக்குதா? அதான்டா நல்ல சாமிச்சு கட்டிக்குது. ஏன்னா திடீர்னு ஒரு மாப்பிள்ள வந்தா 25 சவரம் காப்பான். நீ அம்மாட்டா ஜாலியா இருப்பா. குடிக்கிட்டே நாய் பேர் அள்ளி நடக்குறேன். அப்புறம் பைக் காப்பான், கட்டில பேரா காப்பான். இதெல்லாம் என்ன பண்ணுவா? அதனால நான் சொல்றது கேளு. நாட்டு இளவரசர் நைசா தள்ளி விடு. அப்படி சொல்றது கேளு. உன் தங்கச்சி வச்சுட்டா இருக்காண்டா. நாட்டு இளவரசிடா. அதுக்கப்புறம் நீ பைனான்ஸ் வச்சு நீ வியாபாரம் பண்ணலாம்டா. நிறைய பேர் நீ கடன் கொடுக்கலாம்டா. அவன் வீட்டு அந்த காலைல 6 மணிலாம் போய் நாய் மாதிரி நின்று கிடக்கலாம்டா. ஆமா, பைனான்ஸ் விட்டு பேக் மாதிரி நின்னுக்கிறான். ஆமா, பின்னா கண்ணில் 6 மணிக்கா பாரு. அதனால நான் சொல்றது கேளு. ஓகே சொல்லு. நீ எங்க சொல்றது கேளு. முடியாது. டேய், அப்புறம் 2 குவார்டர் வாங்கி தரேன். என்ன சொல்ற? அப்படியா? சரிங்கண்ணா. உங்களுடைய விருப்பம் என்ன? மனப்பூர்வ விருப்பம். இருந்தாலும் அப்பா அம்மா சம்மதிக்கணுமே. யாரா? அப்பா அம்மா சம்மதம் சொன்னா 2 பேரும் போட்டுவோம். அனுபவிச்சுங்க. இத பாருங்க, அப்பா அம்மா சம்மதம் தானே. தாராளமா எங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு வந்து உங்க தங்கச்சி பெண் கேட்டீங்க. இத பாருங்க, நகை நட்டு போகணும்னு அவசியம் இல்லை. என்னதான் போறது? கட்டின போடவே அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, அனுப்பு. நானும் பேச்சுக்கு தான் சொன்னேன். சரி போலாமா? நீ வந்து மாப்பிள்ளை பார்க்கணும் அவசியம் கிடையாது. சரி, இவர் வந்து பொண்ணை பார்க்கணும் அவசியம் கிடையாது. நேரா சத்தத்துக்கு வந்துடும். எல்லாம் பந்தல்ல வச்சுக்கலாம். மொத்த இதாத்தான் எல்லாம் போன் பண்ணி முடிச்சிடலாம்.
இதால மாப்பிளையும் பொண்ணும் வீடியோ கால் தான். ஐயோ, எங்க அண்ணன் ஆளுல வெளிய போய்கிறாரு. சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன். சாப்பிட மாட்டாங்க, சும்மா. சாப்பிட்டேன், நானும் சாப்பிட்டேன். அவள்தான் வீடியோ காலே ஓடிங்கால கல்யாணம். தண்ணி கொண்டு வா, நான் வேலை தேடி போறேன். கண்டிப்பா வேலை கிடைக்கும். சரிங்கண்ணா. தனியா போவாத. சரி நான் ஆய வைக்கிறேன்.